நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு வைரலான வீடியோவை பார்த்தேன். இதை பார்க்குற அனைவருமே பிரமிச்சு போயிடுவாங்க. ட்ரெயினில் ஒரு வயதானவர் அல்லது அதற்கு கீழ் உள்ள நிலையில் உள்ள ஒருவர் பயணம் செய்கிறார். அவர் பயணத்தில் அவருக்கு அமர்வது கூட இருக்கை வசதிகள் கிடைக்கவில்லை. இருப்பினும் தொழுகை நேரம் வந்துவிட்டது. இறைவனை நினைத்து தொழக்கூடிய அந்த ஐவேளை தொழுகை நேரம் வந்ததும் அதே ஓடும் ட்ரெயினில் யாருக்கும் இடையூறு இல்லாமலும் தன் தொழுகையை விடாமலும் தொழுகையை நிறைவேற்றுகிறார் அவர். கண்டிப்பாக இறையச்சத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்படுவதுதான் இந்த மாதிரியான தொழுகைகள். இஸ்லாமிய சமுதாயமான மக்கள் தொழுகையை விட்டுவிட்டு உலக வாழ்க்கையில் ஈடுபடும் அனைவரும் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துவிட்டு படிப்பினை பெற வேண்டும். எவ்வளவுதான் உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிருந்தாலும் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருந்த இந்த ஐங்கால வேலை தொழுகையை சரிவர நிறைவேற்றுபவன் தான் ஒரு முஸ்லீம். ஆனால் இப்போ உள்ள சமுதாயங்களோ உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர தன்னை படைத்த இறைவனின் வணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஏன்? உலக ஆசைகளும் சரி, சுகபோகங்களுமான வாழ்க்கையானதும் சரி, சைத்தான் வலையோடு பின்னிக்கொண்டு அவர்களை திசை திருப்பி விட்டது தான் காரணம். ஆடல் என்ன, பாடல் என்ன, கூத்து கும்மாளம் என்று இறைவனை மறந்தவர்களாக நரக படுகொலியை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இதிலிருந்து தவறு செய்யும் நம் இஸ்லாமிய சமுதாயம் விலகி நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய நன்றிகளை சரியான முறையில் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பிறந்த பயனையே அடைய முடியும். வா அதி உள்ளாக வ ரசூல லா அல்லக்கும் துர்ஹமோன். அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுறான், அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், இதனால் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். வசாரி ஊ இலா மக்ஃபரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருளு ஹஸ்ஸமாவாத்து வல் அருளு ஒய்தத லில் முத்தகீன். உங்கள் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் விரையுங்கள். அது வானங்கள் பூமி அளவு விரிந்து பறந்து அது இறை எச்சமுடையோருக்கு தயார்படுத்தப்பட்டுள்ளது என்று தன்னுடைய இறை வேதமான திருக்குரானில் 3வது அந்த அத்தியாயத்தில் சொல்கிறான். அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவதோடு தன்னை படைத்த இறைவனின் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக இருந்தால் அவனுடைய அருளும் மறுமையில் கிடைக்கப் போகும் நிரந்தர வாழ்க்கையான சொர்க்கமும் கிடைக்கும். அதை அனுபவிக்கும் மக்களாக நம் அனைவரும் ஆக வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டவனாக